கடவுள்கிட்ட ரொம்ப கோவமாக பேசிட்டு இருந்திருக்காரு அந்த நவீன உழவர். உனக்கு உழவு தொழிலை பற்றி என்ன தெரியும்? உன் இஷ்டத்துக்கு மழை பெய்ய வைக்கிற, காத்தடிக்க வைக்கிற, வெப்பத்தை கொடுக்குற, இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு உழவர்கிட்ட இருந்தால் தான் சரியாக வரும். கடவுள் சிரிச்சுக்கிட்டே சரி இனிமேல் நீயே பார்த்துக்க அப்படின்னு வரம் கொடுத்துட்டாரு. இவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு எனக்கு மழை பெய்யணுன்னு இருக்காரு. மழை பெஞ்சிருக்கு, நிலத்தை உழுதுருக்காரு, இளம் காற்று வீசுன்னு சொல்லியிருக்காரு, விதையை தூவிருக்காரு. இயற்கை புறாவை இவர் சொல்றபடி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் நல்ல செழிப்பாக வளர்ந்துருக்கு. ஆனால் அறுவடைக்கு எடுத்து பார்த்தா ஒரு நெல்லில் கூட உள்ள அரிசி கிடையாது. இவர் ரொம்ப கோபமாக கடவுளை பார்த்துட்டு எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் தானே இருந்துச்சு. அதுக்கு கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நான் வேகமாக காத்தடிக்க வைப்பேன். அப்போ குழந்தை அம்மாவை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி பயிர்கள் நிலத்தை இறுக்கி பிடிச்சிக்கும், அதோட பலம் கூடும். தண்ணியே இல்லாமல் பண்ணுவேன், அதோட வேர்கள் நாலா பக்கம் போய் தண்ணியை தேடும், அதோட பலம் இன்னும் அதிகமாக கூடும். இது மாதிரி அழுத்தங்கள் அதிகமாக கொடுக்கும்போது அதுலேருந்து வர்ற பயிர்கள்லேருந்து தான் தானியங்கள் விளையும். நீ உன்னோட பயிர்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே கொடுத்துட்ட, அது சோம்பேறிகளாக மாறிடுச்சு. சோம்பேறிகள்கிட்ட நீ என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? பிரச்சனைகள் நம்மளை போட்டு அழுத்தும் போது தான் நம்மகிட்ட இருக்க திறமைகள் வெளிப்படும். நம்ம பிரச்சனையை பேஸ் பண்ணும் போது தான் நம்மகிட்ட என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்.